தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்திச் சுருக்கம். மக்கள் தீர்ப்பில் தெரியவரும் ஸ்டாலின் நம்பிக்கை. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத உணர்வுகளை தூண்டி குளிர்காய யார் எவ்வளவு முயன்றாலும் திரும்பவும் திராவிட மாடல் அரசுதான். தீரத்துக்கும் உறுதிக்கும் பெயர் பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தில் 1595 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட விழாவில் பங்கேற்று புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டேன். 4.5 ஆண்டுகளில் 4000 கோயில் குடமுழுக்குகளை நடத்தி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ள நம் திராவிட மாடல் அரசை அவதூறுகளால் வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தால் வெரி சாரி, உங்கள் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. தமிழ்நாட்டின் யதார்த்த நிலை புரியாமல், வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தையும் உணராமல் பொய் குற்றச்சாட்டுகளை வாசிப்பவர்களுக்கு பக்தர்கள் போற்றும் ஆட்சி இது என மக்கள் தீர்ப்பில் தெரிய வரும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். பாமகவை தட்டி தூக்கிய கையோடு டெல்லி புறப்பட்டு சென்ற பழனிசாமி. பாஜகவுக்கு எத்தனை சீட்? அதிரடி காட்டும் அமித்ஷா. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. அனைத்து கட்சிகளும் வழக்கத்தை விட முன்கூட்டியே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டன. கூட்டணி பேரங்களும் தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. மற்ற கட்சிகளையும் உடனடியாக கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினார். ஆனால் எந்த முக்கிய கட்சிகளும் கூட்டணிக்குள் வரவில்லை. என்டிஏ கூட்டணியின் வலிமை குறித்து பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டன. இருப்பினும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அமித்ஷா சந்தித்து பேசினார். கூட்டணி குறித்த முக்கிய விஷயங்களை அவர்கள் அலசினர். இந்நிலையில் இன்று பழனிசாமியை சந்தித்த அன்புமணி என்டிஏ கூட்டணியை உறுதி செய்தார். அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டன. எவ்வளவு தொகுதிகள் வழங்கப்பட்டது என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிமுக பாமக கூறிவிட்டன. தமிழக சட்டசபைக்கான என்டிஏ கூட்டணி உருவாகி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து முக்கிய கட்சி கூட்டணிக்கு வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணியை சந்தித்த கையோடு டெல்லி புறப்பட்டு சென்றார் பழனிசாமி. இன்று இரவே அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ளார். பாமக கூட்டணியில் சேர்ந்தது தொடர்பாகவும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் பேசுகின்றனர். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பது குறித்த முக்கிய ஆலோசனையும் இந்த மீட்டிங்கில் நடக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயலையும் சந்தித்து பேசுகிறார். பின்னர் நாளை காலை 9:30 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்படுகிறார். இதில் சில மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளது என்று அதிமுக வட்டாரம் கூறியது. முன்னதாக டெல்லி பயணம் குறித்து பழனிசாமியிடம் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் சிரித்தபடி பதில் சொல்லாமல் சென்றுவிட்டார். தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு பழிவாங்க திருப்பூரில் முருகன் கோயில் இடிப்பு. திமுக அரசு மீது அண்ணாமலை பகீர். திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் குமரன்குன்று முருகன் கோயில் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாக கூறி அதில் உள்ள சாமி சிலைகளை அகற்றிவிட்டு கோயிலை அதிகாரிகள் இடித்தனர். இதனால் பக்தர்கள் கொதிப்படைந்துள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கோயில் இடிப்புக்கு பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செல்வமுத்துக்குமரன் திருக்கோயில் அப்பகுதி மக்களின் குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோயிலாகும். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோயிலுடன் தொடர்புடைய கோயில் இது. இந்த நிலையில் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழிவாங்குவதற்காக இன்று இந்த பழமையான திருக்கோயிலை காவல்துறையை வைத்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது. திமுக அரசின் இந்த இந்து மத விரோத தரங்கெட்ட நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இந்து கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பொதுமக்கள் தலைமுறையாக வழிபட்டு வரும் பழமையான கோயில்களை தொடர்ந்து இடித்து கொண்டிருக்கிறது. யாரை திருப்திப்படுத்த இது போன்ற இந்து மத விரோத செயல்பாடுகளை நடத்துகிறது திமுக?
செல்வமுத்துக்குமரன் திருக்கோயிலை இடிப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் மீது காவல்துறை நடத்திய பலப்பிரயோகம் காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பக்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். போலி மதச்சார்பின்மை பேசி தொடர்ந்து தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கும் திமுக தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என அண்ணாமலை கூறியுள்ளார். காடீஸ்வரா சுப்பிரமணியம் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கண்டித்துள்ளார். மதச்சார்பின்மை என்னும் போர்வையில் கோயிலை காக்க வந்த பக்த கோடிகளை தாக்குவது, குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற மறுப்பது, அறுபடை வீட்டை சுடுகாட்டுடன் ஒப்பிடுவது, திருத்தேரோட்டத்தில் வைத்து பக்தர்களை வசைபாடுவது, கோயிலுக்கு செல்வதை அநாகரிகம் என்று இழிவுபடுத்துவது, அடிப்படை அறிவின்றி சனாதன தர்மத்தை கொடூர நோய்களுடன் ஒப்பிடுவது என தொடர்ந்து ஹிந்து விரோத போக்கை கைவிடாது தூக்கி பிடிக்கும் திமுக அரசு தனது ஹிந்து மத வெறுப்பாலேயே மண்ணை கவும், கோயிலை காக்க வந்தோரை தாக்கும் திமுக அரசு தூக்கி எறியப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீதிபதியை இழிவுபடுத்தி புத்தகம், சென்னை ஹைகோர்ட் அதிரடி தடை. அச்சிட்ட புத்தகங்களை பறிமுதல் செய்யுங்கள். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுமென ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்த விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் நாளை துவங்கும் 49வது புத்தக கண்காட்சியில் GR சுவாமிநாதனை கடுமையாக தாக்கி ஒரு புத்தகம் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழை காற்று பதிப்பகம் சார்பில் அந்த புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விளம்பரம் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வெளியிடப்பட உள்ள அந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டுமென வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்க அனுமதித்தால் அது நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுவதைப் போல் ஆகிவிடும். எனவே இந்த புத்தகத்தை வெளியிட அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு புகார் மனு அனுப்பினோம். ஆனால் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே புத்தகத்தை பறிமுதல் செய்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜரானார். நீதித்துறையை களங்கப்படுத்தும் வகையில் புத்தகத்தில் வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. கையில் இருக்கும் ஆவணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் புத்தகத்துக்கு தடை விதிக்க வேண்டுமென சுந்தரேசன் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதித்துறைக்கு எதிராக மிகவும் அவதூறான, களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றனர். இது குறித்து புகார் அளித்த உடனே அரசு விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். அதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமென்று எதிர்பார்ப்பதாகின தமிழக அரசு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கேட்டனர். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமான பிரச்சினை. இது தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது? அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இது மாதிரியான அவதூறு செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் நீதிபதிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிட்டதாவது: சென்னை புத்தக கண்காட்சி நாளை முதல்வரால் துவங்கி வைக்கப்பட உள்ளது. இது போன்ற செயல்களை முதல்வரும் விரும்பவில்லை. புத்தக காட்சி அரசால் நடத்தப்படவில்லை, பதிப்பாளர்களால் நடத்தப்படுகிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் விற்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படும். அதற்கேற்ப போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என தமிழக அரசு வழக்கறிஞர் ராமன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு: தீர்ப்புகளை விமர்சிக்க அனுமதி உண்டு. ஆனாலும் நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் கிண்டலடித்து படங்கள் வெளியிட்டும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியும் தாக்குவதை அனுமதிக்க முடியாது. பேச்சு சுதந்திரம் என்ற போர்வையில் இதை செய்ய முயற்சித்தால் அதை ஒருபோதும் நீதிமன்றம் அனுமதிக்காது. பதவியில் இருக்கும் ஒரு நீதிபதியை புத்தகத்தை வெளியிட்டு அவதூறாக பேசுவது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைத்துவிடும்.
கோபத்தை தூண்டும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, இழிவுபடுத்தும் வகையில் வரையப்பட்டிருக்கும் கேலி சித்திரம் ஆகியவை வரம்பு மீறும் செயல்கள். இதன் மூலம் நீதித்துறையின் கண்ணியத்தை குலைக்க முயற்சிப்பது மிகுந்த கவலையை தருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த புத்தகத்தை புத்தக கண்காட்சியில் வெளியிடுவதற்கு அனுமதித்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த புத்தகத்தை நாளை துவங்கும் புத்தக கண்காட்சியில் வெளியிட தடை விதிக்கப்படுகிறது. புத்தகத்தை விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் புத்தகத்தை காட்சிப்படுத்தாமல் இருக்கவும் விற்காமல் இருக்கவும் தேவையான உரிய நடவடிக்கைகளை போலீஸ் அதிகாரிகள் எடுக்க வேண்டும். அச்சிட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடுகிறோம் என நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். புத்தகத்தை பதிப்பித்த கீழைக்காற்று பதிப்பகம் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். அந்த வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க கீழைக்காற்று பதிப்பகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கிழக்கே தீவிரமடையும் புயல் சின்னம், நாளை முதல் ஊற்றப்போகும் கனமழை, 20 ஊர்களுக்கு எச்சரிக்கை. முக்கிய வானிலை தகவல். வங்கக்கடலில் நிலவி வரும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன் அறிக்கை: நேற்று முன்தினம் மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. நேற்று அதிகாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இன்று காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்தடுத்து வலுப்படைந்தது. இன்று மதியம் நிலவரப்படி சென்னையிலிருந்து 1270 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து 880 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் நிலை கொண்டிருந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரக்கூடும். இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியை பொறுத்தவரை திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூரில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது.